சுஜா சமையலோட வீட்டு முறை தயாரிப்புகள் முழு கருப்பு உளுந்தில் பண்ண கருப்பு உளுந்தங்களி மாவு, 40 வகையான பொருட்கள் சேர்த்து பண்ண சத்து மாவு, எல்லா வகையான குழம்புக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள், 60 வகையான மூலிகை சேர்த்து பண்ண ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில், கேரள ட்ரெடிஷ்னலான மன்சிஸ்த ஆயில், குங்குமாதி தைலம், மூலிகை குளியல் பொடி, மூலிகை சீயக்காய் தூள், குழந்தைகளுக்கு மசாஜ் பண்ணி குளிப்பாட்டுறதுக்காக கேரட் பீட்ரூட் ஆயில், மூட்டு வலி தைலம், இது போக இட்லி பொடி, பருப்பு பொடி, முருங்கைக்கீரை பொடி, கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை சூப் பவுடர்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளுடைய சேனலில் இருந்து ஏற்கனவே வெயிட் லாஸ் பவுடர் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வெயிட் லாஸ் பவுடர் நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம், இந்த வெயிட் லாஸ் பவுடரை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், எந்த டைமில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெயிட் லாஸ் பவுடரில் மொத்தம் நாங்கள் 15 விதமான பொருட்கள் சேர்க்குறோம். நான் சொல்கிறது தான் வெயிட் லாஸ் பவுடர் அப்படின்னு. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும் இல்லைங்க, நிறைய ப்ராப்ளம்ஸுக்கு இந்த வெயிட் லாஸ் பவுடரை ஒரு நல்ல ஹோம் ரெமெடியாக நாம் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல், எந்த விதமான மருந்து மாத்திரையும் இல்லாமல் வீட்டில் உள்ள எளிமையான பொருட்களை பயன்படுத்தி நம்ம உடம்பில் உள்ள தேவையில்லாத கழிவுகள் மற்றும் நச்சுக்களை நீக்கி உடல் கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றி உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த வெயிட் லாஸ் பவுடர் ரொம்ப உதவியாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இல்லை, வேறு எந்தெந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த பவுடரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த வெயிட் லாஸ் பவுடரை ஆண்கள், பெண்கள், அப்புறம் குழந்தைகளில் ஒரு 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எந்தெந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த பவுடரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல சுகர் இருக்கிறவங்க இந்த பவுடரை தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்களுடைய சுகரை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். பிபி இருக்கிறவங்க, அஜீரண கோளாறு இருக்கிறவங்க, வாயு பிரச்சனை இருக்கிறவங்க, அடுத்தது அடிவயத்தில் உள்ள தொப்பையை கரைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, முக்கியமாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க, பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இது மாதிரி எல்லாருமே இந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நிறைய பேருக்கு மலச்சிக்கலால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மலச்சிக்கல் பிரச்சனை தீர்றதுக்கும் இந்த பவுடரை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸுக்கு மட்டும் இல்லைங்க, நிறைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு இந்த பவுடரை நம்ம ஒரு சிறந்த ஹோம் ரெமெடியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடரை ரெகுலராக எடுத்துக்கிட்டு இது கூட கொஞ்சம் ப்ராப்பராக டயட்டும், ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் கொஞ்சம் எக்ஸசைஸும் நம்ம சேர்த்து பண்ணும்போது ஒரு மாதத்துக்கு கண்டிப்பாக ஒரு 4லேருந்து 5 கிலோ குறையும். உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணவோ இல்லைனா வாக்கிங் போகவோ டைம் இல்லாட்டி கூட கொஞ்சம் டயட்டையாவது சேர்த்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போது நிறைய பெண்கள் இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளம்னால இர்ரெகுலர் பீரியட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. முதல்ல இந்த பீரியட்ஸை உங்களுக்கு ரெகுலர் ஆக்கி கொடுக்கறதுக்கு இந்த பவுடர் ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ இந்த பவுடரை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பிபியையும் அதே மாதிரி கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அஜீரண கோளாறு, வாயு பிரச்சனை, மலச்சிக்கல் பிரச்சனை இதெல்லாம் இருக்கிறவங்க காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் 1 டம்ளர் நல்ல வெதுவெதுப்பான தண்ணியில் இந்த பவுடரை ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிச்சுக்கலாம். இதை குடித்ததுக்கு அப்புறமும் நீங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு நல்ல வெதுவெதுப்பானவோ இல்லை கொஞ்சம் சூடாக வச்சு நீங்கள் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி குடிச்சுக்கோங்க. இந்த பவுடரை குடித்ததுக்கு அப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் வேறு எதுவுமே எடுத்துக்க வேணாங்க. காலையில் இதை குடிச்சிட்டு 1 மணி நேரம் கழித்து அதுக்கப்புறமா நீங்கள் காஃபியோ டீயோ இல்லை நீங்கள் வேறு என்ன எடுத்துப்பீங்களோ அதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே எடுக்க மறந்துட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய இரவு உணவை முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் கேப் விட்டுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதே மாதிரியே நல்ல வெதுவெதுப்பான தண்ணியில் இந்த வெயிட் லாஸ் பவுடரை சேர்த்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரியே 1 கிளாஸ் அளவுக்கு நல்ல ஓரளவு உங்களால் எவ்வளோ சூடான தண்ணி குடிக்க முடியுமோ அந்தளவுக்கு 1 டம்ளர் சூடான தண்ணி குடிச்சிட்டு படுங்க. இந்த வெயிட் லாஸ் பவுடரை எவ்வளோ நாளைக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் ஒரு 48 நாள்லேருந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்கள்.
இல்லைங்க ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 6 மாதம் வரைக்கும் கூட அவங்களுடைய வெயிட் ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து வெயிட் கண்ட்ரோல் பண்ணுற வரைக்கும் இல்லை சுகரை கண்ட்ரோல் பண்ணுற வரைக்கும் அப்படியெல்லாம் வச்சுக்க தேவையில்லைங்க. லைஃப் லாங் வந்துட்டு நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் இந்த பவுடரை எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே வராது. மினிமம் வாரத்தில் ஒரு 4லேருந்து 5 நாள் எடுத்துக்கிட்டால் கூட உங்களுக்கு இது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். டெய்லி எடுத்துக்க மறந்துட்டோமே அப்படின்னா நீங்கள் எந்த கவலையும் பட தேவையில்லை. வாரத்துக்கு அதிகபட்சமாக 4 அல்லது ஒரு 5 நாள் எடுத்துக்கிட்டிங்கனாலே இது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த வெயிட் லாஸ் பவுடர் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்தியா ஃபுல்லாக நீங்கள் எந்த இடத்துக்கு இருந்தாலும் நாங்கள் கொரியர் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சுஜா சமையல் சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ.